with Chitra. Social Talk. நீங்கள் பல வெளிநாடுகள் போயிருக்கீங்க. வெளிநாட்டு உணவகங்களில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நான் சைனா வந்துங்க அந்த எக்ஸ்போக்காக நிறைய ட்ராவல் பண்ணுவேன். மோஸ்ட்லி எக்ஸ்போக்கு போவேன். அங்கே வந்து சைனீஸோட ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து ரொம்ப பிடிச்சிது. அதாவது அவ்வளோ ஆத்தென்டிக்காக இருந்துச்சு. அப்படியா? ஆமாம். மோர் வெஜிடபிள்ஸு மீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிது. நான் ரொம்ப ஸ்பைசி சாப்பிடுவேன். எனக்கு காரசாரமாக இருந்தால் தான் ஃபுட்டு பிடிக்கும். ஸோ அந்த ஃபுட் எனக்கு பிடிச்சிது. தாய்லாந்து ஃபுட் எனக்கு வந்து பிடிக்கும். மற்றபடி வந்து ஜாப்பனீஸ், கொரியன் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவேன். பட் அவ்வளோ எனக்கு வந்து சைனீஸ் பிடிச்ச அளவுக்கு மற்ற ஃபுட் வந்து பெருசாக எனக்கு பிடிக்கும். ரங்கராஜுக்கு நடிப்பில் எங்கே ஆர்வம் வந்து? கண்ணாடி முன்னாடி நான் நின்று நான் ரெடி ஆகிட்டு வரேன்னா ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்குவேன். ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிவிட்டு எனக்கு அந்த ட்ரெஸ் கான்ஃபிடென்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து ரூமை விட்டு வெளில வருவேன். அது ட்ரெஸ்ஸு எனக்கு பிடிக்கலையா உடனே மாற்றுவேன். ஸோ ஹேர் ஸ்டைல் செட் பண்ணுவேன். ஸோ என்னை நான் வந்து ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். ஸோ என்னை வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ஒரு ஆசை எனக்கு. நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து மாதம் சபரிமலை போவோம். அவர் வந்து மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எடிட்லாம் பண்ணிட்டு எனக்கு அனுப்புவார். ஜி ஃபோட்டோஜெனிக்காக இருக்கீங்க ஜி, நீங்கள் வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் 2014 நாங்கள் போய் ஒரு ஃபோட்டோ ஷூட், நானே அவுட்ஃபிட்டெல்லாம் ரெடி பண்ணி ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் வர சொல்லிவிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணேன். பண்ணிவிட்டு ஞானவேலனாக்கு அனுப்புனேன். அப்போ வந்து எனக்கு அண்ணா வந்து எனக்கு ரொம்ப இஸ் மை பிரதர் ஞானவேல் ராஜா, அப்புறம் ஈஸ்வரன் அப்பா, அவர் வந்து என்ன நானும் அவரு ரொம்ப பெரிய சப்போர்ட் உங்களுக்கு. ஆமாம், அவர் தான் வந்து எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட். அண்ணா என்னண்ணா திடீர்னு ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் பண்ணியிருக்கீங்க, நான் எதிர்பார்க்கல இதையே அப்படின்னு சொன்னாங்க. அண்ணா இல்லைண்ணா அதான் படம் பண்ணலான்னு எனக்கு ஒரு தாட் வந்துச்சு அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் வந்து எதை பற்றியும் சொல்லலை. அப்புறம் சண்முகராஜன் அந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட், அவரை வர வச்சு கோயம்புத்தூரில் என்னோட ஆஃபீஸ்லேயே ஒரு ட்ரைனிங் 1 வீக் ஒரு ஆக்டிங் கோர்ஸ் வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அதோட ஃபைனல் டே கிளாஸ் அப்போது ஈஸ்வரன் அப்பாவை சர்ப்ரைஸாக வர வச்சேன். அப்போ நீங்கள் வாங்க அவங்ககிட்ட சும்மா பேசணுன்ட்டு. வந்த உடனே ஒரு ரூமில் பெரிய ஹாலு, ஒரு 10 நிமிஷம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு நான் மேலே ஒரு வேஷம், எப்படின்னா ஒரு மென்டலான மாதிரி ஒரு பைத்தியக்காரன் ஃபுல்லாக உடம்புலாம் கறி பூசிட்டு ஒரு வேஷ்டி கட்டிட்டு கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டு வந்து ஒரு டைலாக் பேசி சிரிக்கணும் அழுகணும் அந்த மாதிரியான ஒரு பிளே. ஸோ அப்பா முன்னாடி பண்ணுறேன். அவர் முடிச்சுட்டு ஒரு நிமிஷம் எதுவுமே பேசலை, ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருந்தார். அப்புறம் சண்முகராஜன்கிட்ட பேசினார். என்ன அவன் ஏதோ சினிமா நடிக்கிறேன்னுலாம் சொல்லிட்டு இருந்தான், இவ்வளோ சீரியஸாக வந்து இதுக்காக ஒர்க் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்கள் வந்து அவனை ப்ராப்பராக இன்னும் அவனை ட்ரெயின் பண்ணுங்க சூப்பர் அப்படின்னு அப்பா வந்து என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் என்னை கூப்பிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணாங்க. எவ்வளோ பெரிய ஸ்டார்னாலையும் ஒரு பர்சன்னால் எவ்வளோ பெரிய ஸ்டார் வேணால் ஆக முடியும், ஆனால் எவ்வளோ பெரிய ஸ்டாரால் இவ்வளோ பெரிய ஒரு கேட்ரிங் கம்பெனியை நடத்த முடியாது. இத்தனை பேருக்கு வேலை கொடுக்குற நீ சினிமாவுக்கு போனாலும் உன் தொழிலை வந்து என்றைக்கு நீ விட்டுறக்கூடாது. நீ சமையலில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா நான் இதுக்கு ஓகே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். உங்கள் சரியான அறிவுரை. ஆமாம். ஸோ நீ தொழிலுக்கு என்றைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், சமையலை நீ விட்டுறக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் ஸ்டுடியோ கிரீன் ஆஃபீஸில் செலக்ட் பண்ண படம் தான் மெகந்தி சர்க்கஸ். உங்கள் வீட்டில் நீங்கள் சினிமாவுக்கு போகிறதுக்கு எதிர்ப்பு இருந்ததா? அம்மா வந்து எப்படின்னா எனக்கு ஃபுல் சப்போர்ட் எப்போவுமே. என் மேலே அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை, எது பண்ணாலும் ஜெயிச்சிருவான் அப்படின்னு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆரம்பத்தில் வந்து அவங்க பிஸ்னஸை விட்டு நான் வந்து டீவியேட் ஆகி போயிடுவேன்னு ஒரு சின்ன அப்பாவுக்கு ஒரு தயக்கம். தம்பி ரொம்ப வரி பண்ணிகிட்டே இருந்தான், நீ வந்து மூவி பண்ணுற வேண்டாம் பிஸ்னஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படம் வந்து ஃபஸ்ட் டே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் கூப்பிட்டு அப்பாக்கிட்ட அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான், படம் பண்ண சொல்ல அவனை அப்படின்னு எல்லோரும் பாராட்டுறப்போ அப்பாவுக்கும் வந்து சரி ஓகே பிஸ்னஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீ பண்ணு அப்படின்னு அப்பாவும். தம்பி வந்து கன்வின்ஸ் ஆகலை. அதுக்கப்புறம் நான் பென் குயின் பண்ணேன். அப்புறம் நான் வந்து ஹண்டர்னு 2 சின்ன சின்ன படங்கள் ஓடிடிக்காக பண்ணோம்.
இப்போ யோகி பாபுவோட ஒரு படம் யோகி பாபுனாவோட இப்போ ஒரு படம் முடிச்சிருக்கேங்க. அடுத்து சீனு ராமசாமி சார் கூட பண்ணுறேன். ஆமாம். ஸோ ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் அவன் வந்து கன்வின்ஸ் ஆகிருக்கான். ஓகே, ஏன்னா சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிஸ்னஸாக வந்து இன்னும் அடுத்த கட்ட வளர்ச்சின்னு நான் நம்புகிறேன். அவனுமே அதை ரியலைஸ் பண்ணியிருக்கான். ஏன்னா இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் மோஸ்ட்லி எல்லா ஈவெண்ட்டும், ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு ஃபுட்டு பண்ணுறோம், சக்ஸஸ் மீட்டுக்கு பண்ணுறோம், அவங்க வீட்டு கல்யாணங்களுக்கு பண்ணுறோம். ரீசெண்டாக யோகி பாபா அண்ணா பர்த்டே, அவங்க குழந்தை பர்த்டேக்கு பண்ணோம், பொண்ணு பர்த்டேக்கு. ஸோ அது ஒரு வின் சுச்சுவேஷனாக இருக்குது இன்றைக்கி. ஸோ என் வீட்டில் வந்து எப்போவுமே சப்போர்ட் தான். முதல்ல திரைப்படத்தில் நடித்த போது எப்படி இருந்தது அனுபவம்? ஆக்சுவலாக வந்துங்க நடிக்கிறப்போ அந்த ஃபஸ்ட்டு டே எனக்கு எதுவும் தெரியல. அந்த இடையில வந்து ட்ரைனிங் இருந்துச்சு. படம் கமிட் பண்ணதுக்கு உடனே ஒரு ட்ரைனிங். ஏன்னா முதல் படத்துலேயே 20 வயசில் ஒரு கேரக்டர், 50 வயசில் ஒரு கேரக்டர். ஸோ ஸ்வேதா திரிபாதி, அவங்களுக்கு தமிழ் தெரியாது, அவங்க பயங்கர எக்ஸ்பிரஷன் குயின். அவங்க கண்ணிலே எக்ஸ்பிரஷன் நிறைய கற்றுக் கொடுத்தவங்கல்ல அவங்க. ஆமாம். ஸோ எனக்கு வந்து அந்த டைமில் டைலாக் டெலிவரி வரல, ஒரு டைலாக் பேசிட்டு எமோட் பண்ண வரல, கான்சியஸாக இருந்துச்சு. ஸோ அப்போ ட்ரைனிங் பீரியடில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்லாம் யோசித்தேன். பட் எனக்கு சரவண ராஜேந்திரன் அவர் வந்து இன்னைக்கு மெகந்தி சர்க்கஸ் இவ்வளோ தூரம் எல்லாரும் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, த டிரெக்டர் அவ்வளோ, ராஜமுருகன் அண்ணாவோட டைலாக்ஸ், அவருடைய இன்புட், அது போக டைரக்டர் சரவணன்னா அவ்வளோ வந்து பொறுமையாக, சில டேக்கெல்லாம் 30 டேக்கெல்லாம் போயிருக்கு, பொறுமையாக இருந்து பிரதர் பண்ணிடலாம் பிரதர் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை என்கரேஜ் பண்ணி சொல்லுவார், நீங்கள் பிரேக் ஆகணும், உடையணும், அப்படின்னு உடைச்சிட்டு வெளில வரணும்னு சொல்லுவார். அதுதான் அவருடைய இன்புட். அவரோட அந்த வேலை ஒருத்தன்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஹீ இஸ் அ வெரி பர்ஃபெக்ட் டிரெக்டர். ஏன் அந்த படத்துடைய எல்லா பாட்டும் இவ்வளோ பெரிய ரீச் ஆகிருக்கு, கோடி அருவி 100 மில்லியனுக்கு மேலே ரீச் ஆகிருக்கு, அந்த ஆல்பமாகவே நல்லா வந்திருக்குன்னா ஷான் டோல்டன், யுகபாரதி அண்ணா லிரிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து சரவண அண்ணா. யுகபாரதி அண்ணா கிட்ட எப்படி வாங்கணும், ஷான் கிட்ட எப்படி ஒரு அவுட்புட் வாங்கணும். ஸோ கிரெடிட் கோஸ் டு த டிரெக்டர். திரையில் உங்களை பார்த்த போது எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு டே வந்துங்க இங்கே சென்னையில் ஷோ, ஃபஸ்ட்டு ஷோ, ப்ரெஸ் ஷோ தனியாக நான் பார்த்தேன். ஒரு ரிலீஸ் அப்போ ஃபஸ்ட்டு டே பார்த்தேன். ஒரு பயங்கரமாக ஒரு வித்தியாசமாக ஒரு சந்தோஷமாக, அது வந்து ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு அந்த பட்டாம்பூச்சி பறக்கும், ஒரு பரபரப்பாக வேறு இருக்கும். எப்படி வந்து முதல் படம் எல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க, எப்படி போகும் அந்த மாதிரி. ஏன்னா ப்ரொடியூசர் வேறு அந்த படத்துக்கு. ஸோ எல்லா வகையிலையும் அது வந்து ஒரு மாதிரி எக்ஸாம் மாதிரி இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு, மிகப்பெரிய அனுபவம். ஆக்சுவலாக சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் என் பிஸ்னஸை நான் எப்படி சரியாக பண்ணணும்னு கற்றுக்கிட்டேன். அருமை. எப்படின்னாங்க, சினிமாவில் வந்து பணம்ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ரோல், அதுதான் மெயின். பணத்தை பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லாமே இயங்குது. ஒரு பட்ஜெட்குள்ளே எப்படி படத்தை முடிக்கணும், ஒரு நாளைக்கு ஒரு நாளுடைய எக்ஸ்பென்ஸ் என்ன, ப்ரீ ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்ன, போஸ்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்ன, ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்ன, இது எல்லாமே வந்து சினிமாவிலேருந்து நான் கற்றுக்கிட்டு அதை வந்து இன்றைக்கி என்னோடய வெட்டிங் கம்பெனியில் நான் அப்ளை பண்ணுறேன். ஒரு கல்யாணத்தை ஆர்டர் எடுத்தால் எந்த பட்ஜெட்டில் நம்ம வந்து ரா மெட்டீரியலுக்கு எவ்வளோ அலாட் பண்ணணும், மேன் பவருக்கு எவ்வளோ அலாட் பண்ணணும், ப்ரெசன்டேஷனுக்கு எவ்வளோ அலாட் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ராஃபிட் எப்படி ஒர்க் பண்ணணும். இந்த விஷயத்த வந்து 20 வருஷம் கழிச்சு, 15 வருஷம் கழிச்சு சினிமாவிலேருந்து தான் நான் கற்றுக்கிட்டு அப்ளை பண்ணுறேன். அருமை. ஸோ சினிமா வந்துங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜிக் வேர்ல்டு. எல்லாரும் சொல்லுவாங்க சினிமாவை நம்பினா அது கைவிடாது அப்படி இப்படின்னு. நிச்சயமாக வந்து சினிமாவுக்கு நம்ம உண்மையாக இருந்தால் அது வந்து நம்மளை பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். நேரம், நம்மளோட காலங்கள், நம்மளுக்கு நல்ல நேரம் இருக்குது, உழைப்பு எல்லாமே இருந்தாலும் நல்ல நேரம் நம்மளுக்கு அதுவும் ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம முதல்ல என்ன செய்கிற தொழிலுக்கு உண்மையாக இருக்கணும். சினிமா அது வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம். அதுக்கு உண்மையாக இருந்தால் சினிமா நம்மளுக்கு பல மடங்கு திருப்பி கொடுக்கும். இது எல்லா தொழிலுக்கும் பொருந்தும். அது எல்லா தொழிலும் பொருந்தும். சினிமாவுக்கு வந்து அது ஒரு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நான் சினிமாவுக்கு வந்தப்போ கேட்பாங்க, சில பேர் விளையாட்டாக சொல்லுவாங்க, யாரா அந்த படத்தோட ஹீரோயின்னு, எனக்கு இன்ட்ரோ கொடுக்குறியா, பேசலாமா அப்படியெல்லாம். ஸோ சில பேர்
விளையாட்டுக்கு சொல்லுவாங்க. புரியுது. ஸோ பட் அந்த சினிமாவில் வந்து என்னன்னாங்க, அதுக்கு உண்டான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. நம்ம டைவர்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன வேணுங்கிறதுல கிளியராக ஃபோக்கஸ்டாக இருந்தோன்னா சினிமாலையும் ஜெயிக்கலாம், எல்லாத்துலேயுமே ஜெயிக்கலாம். எந்த மாதிரியான பாத்திரங்கள் ஏற்று நடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதாவது நானும் சரவணண்ணாவுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், மெகந்தி சர்க்கஸ் டைரக்டர். நம்மளுடைய தமிழில் குறுமன்னர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுடைய சொல்லப்படாத வரலாறுகள்லாம் நிறையா இருக்குது. ஸோ நான் அண்ணாட்ட சரவணண்ணாட்ட சொல்லியிருக்கேன்னா, நான் வந்து ஒரு 5 வருஷம் கழித்து இன்னும் கொஞ்சம் ஒரு மினிமம் கேரண்டி ஹீரோவாக வரேன். நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் எடுக்கணும். எனக்கு பாகுபலி வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த மேக்கிங், அந்த ஹிஸ்டாரிக், அந்த ஒரு மேக்கிங் ஆகட்டும், அந்த ஒரு கிங் ரிலேட்டடான பாகுபலி, பொன்னியின் செல்வன், இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற சொல்லப்படாத குறுமன்னர்களுடைய ஒரு வரலாற்றை எடுத்து நம்ம வந்து பண்ணணும். வேல்பாரி, ஒரு கமெண்ட் பார்த்தேன், வேல்பாரி கேரக்டருக்கு நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு யாரோ ஒருத்தர் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான படங்கள் பண்ணணும். காப் ரோல், போலீஸ் ரோல் பண்ணணும்னு ஆசை. ஸோ இதில் வந்து என்னென்னா எல்லாத்தையுமே நான் வந்து கற்றுட்ருக்கேன் சினிமாவிலையும். இப்போ நீங்கள் சினிமாவில் நடிக்க தொடங்கியதுக்கு பின்னால் பல திரை நட்சத்திரங்களை சந்திச்சிருக்கீங்க. அவங்க இந்த நடிப்பு சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு ஆலோசனை சொல்லியிருக்காங்களா? இல்லை, நான் வந்து சினிமா ஆட்கள் சந்திக்கிறேன்னா அது வந்து என்னோடய ஃபுட்டு ரிலேட்டடாக தான் சந்திக்கிறேன். ஸோ அங்கே இடத்துல நான் சினிமாவை பற்றி பேசவே மாட்டேன். இப்போ ஒருத்தர் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா, நீங்கள் சினிமாவில் ஆக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்களா சொன்னால் மட்டும்தான் நான் வந்து அதை ஆமாங்க மெகந்தி சர்க்கஸ் ஒரு படம் பண்ணியிருக்கேன், இப்போ படம் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி அங்கே என்னுடைய தொழில், என்னுடைய வேலைகளை மட்டும்தான் பேசுவேன். ஸோ அங்கே போயிட்டு நான் வந்து என்னோடய மூவியை பற்றி டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். அவங்களும் வந்து அதை வந்து ரொம்ப பெருசாக இது பரவாயில்லன்னு சந்தோஷப்படுவாங்க. நல்லா பண்ணேன், உன்னை பார்த்தாலே தெரியுது ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரியான அந்த ஒரு வைபிள் இருக்க நீ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஃப்யூச்சரிஸ்டிக்காக என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்க? அப்பா ஆரம்பித்தப்போ ஒரு தனி மனுஷனாக அவர் இந்த தொழிலை ஆரம்பித்தார். இன்றைக்கி ஒரு 2500-3000 பேர் இதை நம்பி இருக்காங்க. இன்னொரு 10 வருஷத்தில் ஒரு 25,000 குடும்பங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய எக்ஸ்பேன்ஷன் பிளானாக இருக்குது. அருமை. அது வந்து க்ளவுட் கிச்சன், உணவுத்துறை சார்ந்து ரெஸ்டாரண்ட்ஸ், ஸ்வீட்ஸ், அதுக்கப்புறம் பேங்க்வெட் ஹால்ஸ், கேட்ரிங் காலேஜ். ஸோ என்னென்னலாம் உணவுத்துறை சார்ந்து என்னென்னலாம் வந்து நம்ம க்ரோ ஆக முடியுமோ அதை வந்து பண்ணணும். இவ்வளோ பேருக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத நோக்கி தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணணும், இவ்வளோ பெரிய இதாக போகணும், அந்த மாதிரியான விஷயங்கள் விட இத்தனை பேருக்கு ஒரு வேலை கொடுக்குற அளவுக்கு நம்ம உயரணும், வளரணும் அப்படிங்கிற எப்படி வளரணுங்கிறதுக்கும் ஒரு பிளான் வச்சுருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எங்களோட இண்டஸ்ட்ரியல் கிச்சன் வந்து 8 வருஷம் ஆச்சு ஆரம்பிச்சு. இன்றைக்கி 1000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அடுத்தது பெங்களூர் பண்ணுறோம், அடுத்தது வந்து ஹைதராபாத். ஸோ காக்னிசென்ட்டுடைய பேன் இண்டியா வெண்டார் வந்து நம்ம தான், மாதம்பட்டி ஃபுட் சர்வீசஸ். ஸோ கேரளாவில் ஆரம்பிக்கிறோம். ஸோ எங்கெங்கெல்லாம் இந்தியா ஃபுல்லாக அவங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்தியா ஃபுல்லாக நம்மளை எப்படி க்ரோ பண்ணிக்கிறது, அந்த மாதிரியான வளர்ச்சியில் அதில் வந்து ஒரு 10,000 பேருக்கு வேலை கொடுக்கலாம். இப்போ க்ளவுட் கிச்சன், ஒரு கிச்சன் வந்து 40 பேர் வேலை செய்கிறாங்க. ஸோ இந்தியா ஃபுல்லாக ஒரு 100-120 கிச்சன் ஆரம்பிக்கணும் அடுத்த 10 வருஷத்தில். ஸோ அதில் ஒரு 5,000 பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷன். உங்களுடைய வெற்றியின் ரகசியம் அப்படின்னு சில வரிகளில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? சக்ஸஸ் மந்த்ரா பூரா? இல்லை, நான் வந்து எனக்கு பிடிச்சதை மட்டும்தான் செய்வேன். ஸோ எந்த விஷயம் செஞ்சாலும் அதை நேசித்து செஞ்சோன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நான் எப்போவும் பாசிட்டிவாக மட்டும்தான் திங்க் பண்ணுவேன். நெகட்டிவிட்டியை வந்து நான் வந்து அலோவ் பண்ண மாட்டேன். எது வந்தாலும் பார்த்துக்கலாம். அப்புறம் கடவுள் நம்பிக்கை எனக்கு. எது பண்ணாலும் எல்லாமே நம்ம எதுவும் பண்ணல, எல்லாம் அவர் முன்னாடி ப்ரீ டிஃபைன்டு. நம்ம ஜஸ்ட்டு அதை வந்து ஒரு கருவி தான் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து குக் வித் கோமாளி வந்து ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி, ரசிகர்கள் எல்லாரையும் கவர்ந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. அதில் நீங்கள் பங்கு பெறுறீங்க. மிக விரைவிலேயே அந்த நிகழ்ச்சி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக போகுது. எப்படி இருந்தது அந்த அனுபவம், அதை சொல்லுங்கள். எனக்கு வந்து அந்த வாய்ப்பு வர்றப்போ நான் முதல்ல கேட்டது என்னோடய பிஸ்னஸோடைய முகூர்த்தம் டேட்ஸ் எல்லாம் வந்து கிளாஷ் ஆகாமல் இருந்தால் போதும்
அப்படிங்கிறதுல தான் நான் வந்து பேசினேன். அதுக்கு எல்லாம் ஓகே ஆகிறப்ப தான் அதில் கமிட் ஆனேன். எனக்கு அது மிகப்பெரிய ஒரு அடுத்த, அதாவது என்னன்னாங்க, ஒரு மனுஷனுக்கு வந்து அவன் கான்ஃபிடென்ட் லெவல் தான் அவனோட க்ரோத்தே. நான் வந்து ரொம்ப ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். எனக்கு வந்து இன்ஃபீரியர் நிறையா இருந்துச்சு. அப்படியா? ஆமாம். நான் படித்தது எல்லாமே 10th வரைக்கும் வில்லேஜ். +1 +2ல சிட்டிக்கு வர்றேன். மேக்ஸில் ஃபஸ்ட்டு ஃபெயிலு கோட்டையில. ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு, கிராமம் நகரம் அந்த மாதிரியான எனக்குள்ளேயே அந்த தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சு. ஸோ பிஸ்னஸ்குள்ளே வந்து அனுபவம் வர வர தான் நான் வந்து எனக்கு கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு ரியாலிட்டி ஷோவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து இன்னும் என்னுடைய கான்ஃபிடென்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு 100 மடங்கு. அதுக்கு நான் நிறைய கற்றுக்குறேன். அதுக்கு வந்து ஒரு ஷெஃப்பை வச்சுட்டு நான் வந்து வெட்டிங் இண்டஸ்ட்ரியில் சவுத் இண்டியன் நார்த் இண்டியனில் நிறைய விஷயம் பண்ணாலும் ஓவராலாகவே வந்து வேர்ல்டு கியூசைன்ஸை பற்றி கற்றுக்குறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் மாதிரி ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய துறை சார்ந்த அறிவை எனக்கு வந்து இன்னும் மெருகேற்றிக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அப்புறம் அது ஒரு அனுபவம். உண்மைதான். நிச்சயமாக வந்துங்க இது எனக்கு அடுத்த ஒரு படியாக இருக்கும் அப்படின்னு. செஃப் தாமுவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன். அவரோட அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றது எப்படி இருக்கு? அவர் வெரி வெரி ஸ்வீட். நான் வந்து இந்த ஈவெண்ட் இதுக்கு முன்னாடியே வந்துங்க 2 ஈவெண்ட்டில் அவரை வந்து நான் மீட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து எங்களுடைய சமையல் கலைஞர்கள் அசோசியேஷனுக்கு அவர் கெஸ்ட்டாக வந்தார். அப்புறம் தினமலரோட மில்லட் மகாராணின்னு ஒரு ஈவெண்ட்டுக்கு நானும் அவரு கெஸ்ட்டாக போயிருந்தோம். 3rd டைமே இந்த ப்ரொமோஷன் ஷூட்டில் தான் மீட் பண்ணேன். ஒரு ஈகோ இல்லாத பர்சன். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவார். நான் தயங்கிட்டே இருப்பேன் அவர் கூட பேசி டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு. பட் அவர் ஃபோன் பண்ணி, என்னப்பா எப்படி போயிட்டுருக்கு, சரிப்பா இதெல்லாம் பண்ணிடலாம், ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம், சரி நீ நாளைக்கு வீட்டுக்கு வரையா, அப்படியே டின்னருக்கு வா, நம்ம வீட்டுக்கு வா, அம்மாட்ட சொல்லியிருக்கேன், மீட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு நல்லா ஒரு தோசை, இந்த பூண்டு மிளகா படி ட்ரை பண்ணிப்பாரு, இது ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு ஃபில்டர் காஃபி, அப்படி ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுற ஒரு பர்சன். செட்லேயுமே வந்து நான் அவர் கூடயே தான் உட்காந்துட்டு இருப்பேன். கேரவனில் நானும் அவரும் ஒரே இதுனாலும் பக்கத்தில் நான் என்னோடதில் இருக்கிறத விட அவர் கூட இருக்கிறது தான் ஜாஸ்தி. பார்ட்னர், என்னங்க பார்ட்னர், எப்படி இந்த ஷூட்டெல்லாம் எப்படி போகும், எப்படி வந்து டேஸ்ட் பண்ணி ஜட்ஜ்மெண்டெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, அப்புறம் யூஸ்வலாக வந்து இவ்வளோ நேரம் நின்றுட்டே இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சொல்லித் தருவார். என்னை ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறது அவர் தான். சூப்பர். ஓவராலாகவே அந்த டீமே என்னை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. நான் அவர் கூட இருக்கிறதுனால கூடயே, ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஜட்ஜு. ஸோ ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸ் பெருசாக இருந்தாலும் என்னை அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணுவார். நம்ம அளவுக்கு இறங்கி வந்து கூட வந்து எல்லாம் சொல்லி தருவார். நீ இப்படி தான் பண்ணணும், இப்படி நீ இதை செய்யக்கூடாது, அந்த மாதிரி ஒரு குருவாக, ஒரு ஃப்ரெண்டாக அந்த ஷோக்கு வந்து எனக்கு ஓவராலாகவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன். ஆமாம், அது வந்து ஒரு நல்ல டீம். நிச்சயமாக வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து எல்லாருக்கும் இன்னும் பெரிய விருப்பமான ஒரு ப்ரோக்ராமாக இருக்குங்கிறதுல மாற்றமே இல்லை. 100%. நன்றி. நன்றி. அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில். ஏன்னா இப்போ நிறையா இன்டர்வியூஸ் நான் வந்து கொடுத்துட்டே இருக்கேன். பட் நீங்கள் கூப்பிட்டு சொன்ன உடனே எனக்கு வந்து கண்டிப்பாக அது இம்மீடியட்டாக பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. என்னென்னா, திரைத்துறையில் உங்களுக்குன்னு ஒரு தனி பாணி வச்சுருக்கீங்க. உங்களோட ஆக்டிங் வந்து எனக்கு பாஸ்ங்கிற பாஸ்கரனில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எவ்வளோ தடவை பார்த்தாலும் எனக்கு வந்து அது அந்த இதில் ஒரு சலிப்பே வராது. அந்த மாதிரியான உங்களோட ஆக்டிங் அதில் இருந்துச்சு. பொதுவாகவே நீங்கள் ஒரு குணச்சித்திரமாக உங்களோட அந்த கலை மேலே நீங்கள் பண்ணுற அந்த விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் உங்களுடைய கேள்விகள் ஆகட்டும், நீங்கள் எல்லா பெரிய பெரிய ஸ்டார்ஸையும் வந்து நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நானும் அதில் வந்து வர்றது வந்து எனக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப குவாலிட்டியாக, அதாவது எனக்கு ஒரு யூஸ்வலாக இன்டர்வியூனா மூவிஸு, ஒர்க்கு, ஸோ அப்படி இருக்கும். பட் இது வந்து உங்களுடைய கேள்விகள் வந்து ஒரு அனுபவத்தை பகிர்ந்த ஒரு மாதிரியான இருந்துச்சு. ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி. வணக்கம்.